ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். பிக் பாஸ் காலையிலே கழுவி ஊத்துறாப்புல நம்ம சமையல் ஸ்குவாட். அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பசர் பெல் அடிச்ச உடனே எல்லா டீமும் போயிட்டு யூனிஃபார்ம் போட்டு வந்து அவங்க வேலையை பார்க்கணும். பட் ஆனா நம்ம சமையல் ஸ்குவாட் என்ன பண்றாங்கன்னா, அதாவது யூனிஃபார்மே போடாம அவங்களோட பர்சனல் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க, சாப்பிடுறாங்க, மேக்கப் போடுறாங்க. அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்துக்கு சுத்தி வந்துட்டு இருக்காங்களே தவிர யாருமே வந்து அந்த யூனிஃபார்மே போடாம சுத்துறதுனால பிக் பாஸ் வந்து அங்க நம்ம சமையல் ஸ்குவாட் வந்து கழுவி ஊத்தத்தை பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி நம்ம பாத்ரூம் டீமையும் கிளீனிங் டீமையும் வந்து பாராட்டுறாப்ல. நீங்க யூனிஃபார்ம் போட்டு பார்க்கும்போது நல்லா இருக்கு, உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அங்க ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்தாப்ல. அதே மாதிரி இங்க கிச்சன் டீம்ல இருக்கவங்க ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க? அவங்க யூனிஃபார்ம் போடாம இருக்காங்களா, அதை பார்த்துட்டீங்க சைலண்டா இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அதாவது ஒஸ்ட் பெஸ்ட் சூஸ் பண்ற பவர் இருக்கு, அது இல்லாம இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குற பவர் இருக்கு, அதெல்லாம் நீங்க அதை காட்டலாமே அப்படின்ற மாதிரி பிக் பாஸே அங்க வந்து கொளுத்தி போடுறாப்புல பிக் பாஸ் காலையிலே. ஏன்னா நேத்தும் இதே மாதிரி தான் விஜய் பாரதி வியன்னாவும் யூனிஃபார்மே போடாம சுத்தி நின்றுப்பாங்க. ஓகேவா, ஒரு கட்டத்துக்கு மேல அதாவது அந்த வெஸ்டல் வாஷ் பண்ணும்போது தான் போயிட்டு அந்த யூனிஃபார்மே போட்டிருப்பாங்க. அது பசர் அடிச்சு 4 மணி நேரம் போனதுக்கு அப்புறமேட்டு அவங்க யூனிஃபார்மே போட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்குது. ஓகேவா, நம்ம சாண்ட்ரா அவர்கள் யூனிஃபார்மே மாட்ட மாட்டேங்கிறாங்க. விக்கல் சுக்ரம் போட்டு கலாய்கிறாப்ல. விக்கல் சுக்ரம் டீம் பாட்டு பாடியே கலாய்து நம்ம சாண்ட்ரா அவர்களை. அதாவது ஏங்க யூனிஃபார்ம் போட சொல்றாங்களே, யூனிஃபார்ம் ஏங்க போட மாட்டேங்கன்னு சொல்லி விக்கல் சுக்ரம் கேட்கும்போது, நான் போடுவேங்க, நீங்க ஏங்க அதை கேட்கறீங்க அப்படின்னு நம்ம சாண்ட்ரா அவர்கள் வந்து விக்கல் சுக்ரம் ஏறிட்டு போனாங்க. உடனே நம்ம விக்கல் சுக்ரம் தக்லைஃப் குத்தாப்ல. நான் சொல்லுங்க, பிக் பாஸ் சொன்னாப்ல, பிக் பாஸ் கேட்க முடியுமான்னு உடனே அதுக்கு ஏங்க நீங்க கோவப்படுறீங்க, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இப்படி காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா அவர்கள் சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டாங்க. எதுவுமே பேச முடியல, ஏன்னா பிக் பாஸ் கிட்ட வந்து ஆர்டர். அதனால இவங்க சைலண்டா வந்து வாயை மூடிட்டு போனதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமேட்டு உள்ள போயிட்டு வந்து அவங்க வந்து அந்த இதுவே பண்ணல. ஓகேவா, அந்த யூனிஃபார்மே மாட்டல, திரும்பியும் போயிட்டு பேக்கப் போடுறாங்க பாத்ரூம்ல. அவங்க இதே மாதிரியே பண்ணிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம இந்த விக்கல் சுக்ரம் டீம் இருக்குல்ல, கிளீனிங் டீம், அவங்க வந்து அந்த கிளீன் பண்ண சொல்றாங்க, கிச்சனை வந்து கிளீன் பண்ண சொல்லி கனி அவர்கள் சொல்லும் போது என்னெல்லாம் பண்ண முடியாதுங்க. அவங்க டீம் கேப்டனே வந்து அந்த யூனிஃபார்மை மாட்டல, நான் எதுக்குங்க போயிட்டு வேலை செய்யணும் உங்க டீமுக்கு, முதல்ல உங்க டீம் கேப்டனை போயிட்டு அந்த யூனிஃபார்மை போட்டு சொல்லுங்க, அப்புறம் நான் வேலை செய்யறேன்னு சொன்ன உடனே கனி காண்டாயிட்டாங்க. கனி காண்டாயிட்டு சாண்ட்ரா கிட்ட சண்டைக்கு போறாங்க. அதாவது நீங்க வந்து கேப்டன் தானே, உங்களை எதுக்கு நாங்க கேப்டனா சூஸ் பண்ணோம், யூனிஃபார்ம் போட்டு ஒழுங்கா இருக்க வேண்டியதானே, நீங்க தானே வந்து எல்லாருக்கும் வந்து எக்ஸாம்பிளா இருக்கணும், நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா எப்படி, அதனால இங்க பாருங்க யாரும் வேலை செய்ய மாட்டேறான்னு சொல்லிட்டு கனி போயிட்டு சாண்ட்ரா ஏற, சாண்ட்ரா வந்து நீங்க எங்க கேக்குறீங்க, நீங்க எதுக்கு இங்க கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ராவும் கனிக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்க, சாண்ட்ரா வந்து சொல்றாங்க, இல்லங்க அவங்க பாட்டு பாடி என்ன கலாச்சிட்டு இருக்காங்க, பாட்டு பாடி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறமே நான் போய் வேலை செய்யறேன், அதாவது அந்த யூனிஃபார்மை மாட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. பட் ஆனா அந்த இடத்துல யூனிஃபார்ம் போடாம இருந்தது சாண்ட்ராவோட தவறு. சாண்ட்ரா என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சாண்ட்ரா வந்து பெரிய கேமரு, பிக் பாஸ்னா பிக் பாஸ், அவர் சொல்றதெல்லாம் நான் வந்து காதலே வாங்க மாட்டேன், நான் பண்றதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாண்ட்ரா அவர்கள் இங்க பண்ணதை பார்க்க முடிஞ்சது. சாண்ட்ராக்கு உள்ள அவ்வளவு வன்மங்கள் இருக்கு. ஓகேவா, வெளியே தான் வந்து அப்படியே ஸ்வீட்டு நைஸ்ன்ற மாதிரி காமிச்சிப்பாங்க அப்பப்போ. பட் ஆனா எல்லாரையும் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க சாண்ட்ரா இந்த இடத்துல வந்து. அதுக்கப்புறமேட்டு அவங்க யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறமேட்டு அவங்க வேலையே செஞ்சாங்க. ஓகேவா, இதனாலதான் வந்து இந்த ப்ரோமோ 1ல காமிச்சாங்க. அந்த பெரிய பிரச்சனை நடக்க போது இதுக்கு அப்புறமேட்டு லைவ்ல வரும்னு நினைக்கிறேன். பட் விக்கல் சுக்ரம் டீம் வந்து ஃபுல்லா போட்டு கலாச்சிட்டாங்க சாண்ட்ராவை. அதே மாதிரி வந்து நம்ம சாண்ட்ராவை விக்கல் சுக்ரம கலாய்க்கிற மாதிரி, அதாவது அவங்க யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம வியன்னா அவர்களை வந்து ஹேர் ட்ரையர் வச்சு ஹேர் ட்ரை பண்ண சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து நம்ம சாண்ட்ரா அவர்களும் வந்து ஹேர் ட்ரையர் வச்சு யூஸ் பண்ணிடுறாங்க. அதாவது இப்ப கண்ணை உருட்டி பண்ணிடலாங்க என்கிட்ட சண்டை போடும்போது, அதே மாதிரியா பண்ணிட்டே வந்து ஸ்மைல் பண்ணிட்டே வந்து எங்களை கிச்சன் டீமை பத்தி புகழ்ந்து பாட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு ஒரு டாஸ்க கொடுக்குறாங்க. இதுல வியன்னா சரியான விஷங்க. வியன்னா என்ன சொல்றாங்கன்னா, எங்க நம்ம நேற்று எவ்வளவு வேலை பார்த்தோம், இவங்க யாருமே வேலையே பார்க்க மாட்டேங்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்றாங்க. எது யூனிஃபார்மே அவங்க போடாம வந்து வேலை சொல்லுவாங்களா, இவங்க வந்து செய்யணுமா, ஏங்க வியன்னா இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப வியன்னா சொல்றாங்க, இவங்க வேலை செய்யணும்ல, நம்ம நேற்று வேலை சொன்னோம்ல, நம்ம வேலை செஞ்சோம்ல, இவங்க சொன்ன வேலையெல்லாம் நம்ம செஞ்சோம்ல, ஆனா இவங்க நம்ம சொல்ற வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு வேலை செய்ய போறதுல அது வேற விஷயம், பட் அவங்களை வேலை வாங்குறது நம்மளுக்கு ஒரு வேலை இல்ல அப்படின்றாங்க. கேவலமா இல்லையான்னு கேக்குறேன். அதாவது இவங்க வேலை செய்ய மாட்டாங்களாம், ஆனா அவங்க வந்து வேலையை உங்களுக்கு செய்யணுமா, அது ஏன் செய்ய மாட்டேங்கிறான்னு இவங்க வந்து கொஸ்டின் பண்ணுவாங்களாம். என்னடா நியாயம் இது? அதுவும் இல்லாம விக்கல் சீக்கிரம் அங்க போயிட்டு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி காலையிலேயே பிக் பாஸ் ஒரு மேட்டரை கொளுத்தி போடுறதுனால இவ்வளவு பெரிய விஷயங்கள் வெடிச்சதுன்னு நினைக்கிறேன். கனி அவர்கள் மட்டும் தான் கிச்சன்ல நின்று எல்லாருக்கும் நான் சமையல் செஞ்சு தர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமையல் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் பாரதி சாண்ட்ராவும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வந்து நேற்று நைட் நம்ம போட்ட பிளான் எல்லாம் பாத்தீங்களா எப்படி மாத்திட்டாங்க கனி, அதாவது இப்ப இவங்க வந்து நல்லவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. சாண்ட்ரா சொல்றாங்க, நான் தான் நேற்றே சொன்னேன், அவங்க வந்து வேலையை பார்த்துனே தான் இருப்பாங்க, நம்ம சொல்லலாம் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. பின்ன என்ன சாண்ட்ரா ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவாங்க, அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுமா வாங்க. அவங்க தனியா பிக் பாஸ் என்ன சொல்லியிருக்காரு, இண்டிவிஜுவலா உங்களுக்கு இருக்க அந்த கேரக்டர் வந்து வெளியே கொண்டு வரலாம், குரூப்பா மட்டும் விளையாடணும்னு அவசியம் கிடையாது, இண்டிவிஜுவலா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம்னாங்க. கனி அவர்கள் அந்த வேலையை பாக்குறாங்க. உங்களுக்கு எங்க அதுல வந்து வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. சோ இதுதான் மக்களே இந்த லைவ்ல போயிட்டு இருந்தது. பிக் பாஸ் கழுவி ஊத்தினாலும் நான் பண்றதான் பண்ணுவேன்னு சொன்ன சாண்ட்ரா அவர்கள், அதுக்கப்புறம் விஜய் பார்வதி, வியன்னா, அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ், இவங்களை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பத்தி நான் தெரிஞ்சுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.